ஒவ்வொரு இறைவனுக்கும் மூல மந்திரம்னு ஒன்று இருக்கிறது. மூல மந்திரம்னு என்ன, விதை மந்திரங்கள்னு சொல்லுவாங்க. பீஜாட்சரம் அப்படின்னு என்ன, அந்த சுவாமியினுடைய ஆற்றல் அடங்கி இருக்கக்கூடிய அற்புதமான ஒலி, சவுண்டுக்கு எந்த விதமான மொழியும் கிடையாது. அப்ப இந்த சத்தம் எல்லாம் இயற்கையிலிருந்து எழும்பக்கூடிய சப்தங்களை நம்மளுடைய ரிஷிமார்கள் கண்டறிந்து அந்த சப்தத்தினுடைய ரூபமாக இறைவனுடைய திருவடிவை கொடுத்தார்கள். இந்த உடம்பிலிருந்து ஒரு ஆற்றலை உருவாக்கி தெய்வத்தை கொண்டு வரதுங்கிறது சாத்தியம் கிடையாது. அதனால என்ன பண்றோம்னா, இந்த சாதாரண தேகத்தை கூட இறைவனுடைய திருவருளை பதித்து இறைவனை கொண்டு வரணுங்கிறதுக்காக இறைவனுடைய மூல மந்திரத்தை சொல்லி சொல்லி தேகத்தை தொடுவார். நமச்சிவாயங்கிறது பீஜ மந்திரம், மகா நாராயணாயான்னு சொல்றது பீஜ மந்திரம். இந்த மாதிரி இதெல்லாம் மிகப்பெரிய ரகசியங்கள், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அக்ஷரங்கள். இப்படி முருகப்பெருமானுடைய அற்புதமான ஒரு அக்ஷரம்தான் சரவண பவாங்கிற அக்ஷரம். யாமோதிய கல்வியும் எம்மறிவும் தாமே பெறவேடவர் தந்ததனால் பூமேல் மயல் போய் அறம்மை புணர்வீர் நாமேல் நடவீரினியே. நம்மளுடைய சமயத்திலே இறைவனுக்கென்று பிரத்யேக வடிவங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு இறைவனுக்கும் வடிவங்கள் நிறைய இருக்கு. அதில் ஒரு வடிவம்தான் மந்திர திருமேனி. இறைவன் மந்திர வடிவமாக இருக்கிறது. அதனால தான் கும்பாபிஷேகத்துலலாம் பார்த்தீங்கன்னா சுவாமிக்கு பூஜை பண்ணும்போது அந்த கும்பாபிஷேகத்தில் முக்கியமான அங்கம் வகிக்கிறதுன்னா மந்திரம் தான். அதுலேயும் ஒவ்வொரு இறைவனுக்கும் மூல மந்திரம்னு ஒன்று இருக்கிறது. மூல மந்திரம்னு என்ன, விதை மந்திரங்கள்னு சொல்லுவாங்க. பீஜாட்சரம் அப்படின்னு என்ன, அந்த சுவாமியினுடைய ஆற்றல் அடங்கி இருக்கக்கூடிய அற்புதமான ஒலி, சவுண்டு. நீங்கள் மந்திரம்னா எழுத்து வடிவில் நினச்சிடக்கூடாது. எழுத்து வடிவுன்னு வந்துருச்சுன்னா அது ஒரு மொழிக்குள்ளே உட்பற்றும். ஒரு மொழி என்பது பிற்காலத்தில் தோன்றியதானே ஒழிய இந்த பீஜ மந்திரங்கள் எல்லாம் சப்தங்கள், சவுண்டுக்கு எந்த விதமான மொழியும் கிடையாது. அப்போ இந்த சப்தம் எல்லாம் இயற்கையிலிருந்து எழும்பக்கூடிய சப்தங்களை நம்மளுடைய ரிஷிமார்கள் கண்டறிந்து அந்த சப்தத்தினுடைய ரூபமாக இறைவனுடைய திருவடிவை கொடுத்தார்கள். இன்னைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பூஜையில் முக்கியமான அங்கங்கள் எதுவாக இருக்குன்னா, ஒரு சாமி ஆவாகனம் பண்ணணும்னா முதல்ல தியானம், அதுக்கப்புறம் அங்கன்யாசம் கரன்யாசம்னு சொல்லுவாங்க. அங்கன்யாசம் கரன்யாசம்னா இந்த ஒவ்வொரு மந்திரங்களை சொல்லி சொல்லி இந்த கைகளை தொட்டு 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 கைகளை மந்திரமயமாக்குவது, இதயத்தில் மந்திரத்தை பதிப்பது, கண்ணிலே மந்திரத்தை பதிப்பது, சிரசிலே மந்திரத்தை பதிப்பதுன்னு அந்த ஞாசம்னா தொடுவது, மந்திரத்தை தொட்டு. ஏன்னா இது சாதாரண ஒரு மனித உடம்பு. இந்த உடம்பிலிருந்து ஒரு ஆற்றலை உருவாக்கி தெய்வத்தை கொண்டு வரதுங்கிறது சாத்தியம் கிடையாது. அதனால என்ன பண்றோம்னா, இந்த சாதாரண தேகத்தை கூட இறைவனுடைய திருவருளை பதித்து இறைவனை கொண்டு வரணுங்கிறதுக்காக இறைவனுடைய மூல மந்திரத்தை சொல்லி சொல்லி தேகத்தை தொடுவார். அதான் அங்கன்யாசம் கரன்யாசம். அது சொன்னதுக்கு அப்புறம் இறைவனுக்கென்று ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒரு மூல மந்திரம் இருக்கும். அதைத்தான் தீட்சையாக கொடுப்பாங்க. அந்த உதாரணத்துக்கு நமச்சிவாயங்கிறது பீஜ மந்திரம், மகா நாராயணாயான்னு சொல்றது பீஜ மந்திரம். இந்த மாதிரி இதெல்லாம் மிகப்பெரிய ரகசியங்கள், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அக்ஷரங்கள். இப்படி முருகப்பெருமானுடைய அற்புதமான ஒரு அக்ஷரம்தான் சரவண பவாங்கிற அக்ஷரம். இந்த மந்திரத்தினுடைய பெருமையை அருணகிரிநாதர் சொல்றார். முக்திக்கு ஒரு வித்துன்னர். முக்திக்கு ஒரு வித்து. முக்தினா விடுதலை, ஆனந்தம், நம்ம நினைக்கக்கூடிய நிறைவான வாழ்க்கை. இது அத்தனை ஒரு வரியில சொல்லணும்னா முக்தி. இதுக்கு ஒரு வித்து இருக்குன்னா, ஒரு வழி இருக்குன்னா என்ன தெரியுமா, அது சரவணன்னு சொல்றாரு. முத்தை தரு பக்தி திருநகை அத்திக்கரை சக்தி சரவண முக்திக்கு ஒரு வித்து என போதும் அப்படின்னு சொல்றாரு. முக்திக்கு ஒரு வித்தா இருக்கிறது முருகனுடைய 6 எழுத்து மந்திரம். இந்த 6 எழுத்து மந்திரத்தினுடைய பெருமை இன்னொரு இடத்துல சொல்றார். என்னன்னா, ஆதியோடு அந்தம் ஆகிய நலங்கள் ஆறுமுகம் என்று அறியேனே, ஆன தனி மந்திர ரூப நிலை கொண்டு ஆடு மயில் என்பது அறியேனே. முருகப்பெருமானுடைய 6 முகங்களும் எதுன்னா ஓ சரவண பவ. இந்த 6 எழுத்து மந்திரத்தை யார் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்களோ அவங்களுக்கு 2 நன்மை கிடைக்குமா. அது என்ன 2 நன்மைனா, இந்த இடத்துல அதாவது நமக்கு இந்த வாழ்க்கையில தேவையான நலங்கள், மேலுலகத்துல தேவையான நலங்கள், இக பர சௌபாக்கியம், இது 2ம் தரும். அது எது அப்படின்னா, இசை பயில் சடாட்சரம் அதனாலே இகபர சௌபாகியம் தன்னை அருள்வாயே. அருணகிரிநாத சுவாமியினுடைய வாக்கு. இசை பயில் சடாட்சரம், அந்த நாத தத்துவத்தோடு விளங்கக்கூடிய அது இசைனா நாதம்னு அர்த்தம். சடாட்சரம்னா ஓம் சரவண பவ, மறைமுகமாக சொல்லுவார். இந்த மறைமுகமாக சொல்லக்கூடிய இந்த 6 எழுத்து மந்திரத்தை சொன்னால் என்ன கிடைக்கும்னா, ஒரு அற்புதமான பாட்டு இருக்கிறது. என்னன்னா,
முருகன் நம்ம கூட வந்துட்டாருன்னா, முருகன் நம்மோடு இருந்தாருன்னா என்னைக்கும் எதுக்கும் குறைவில்லை. முருகனை எப்படி வர வைக்கிறதுனா ஒரு அற்புதமான பாட்டு இருக்கிறது. சுட்டதிரு நீர் எடுத்து தொட்ட கையில் வேல் எடுத்து தோகை மாயில் மீதமந்த சுந்தரம் அந்த கட்டழகு குண்டதொரு கந்த வடிவேனவனை சாற்றுவது 6 எழுத்து மந்திரம். அந்த 6 எழுத்து மந்திரத்துள் ஆடும் ஒரு சுந்தரத்தை அந்தி பகல் சிந்தனை செய் நெஞ்சமே, அந்தி பகல் சிந்தனை செய் நெஞ்சமே. அந்த 6 எழுத்து மந்திரத்தை 6 எழுத்து ஓதிடினும் 6 முகம் வந்து நிற்கும் முன்னமே. 6 எழுத்து மந்திரத்தை 6 எழுத்து ஓதிடினும் 6 முகம் வந்து நிற்கும் முன்னமே. இப்பேற்பட்ட இந்த 6 எழுத்துக்கள் கொண்ட அற்புதமான மந்திரத்தை வைத்து முருகப்பெருமானுக்கு ஒரு சக்தி மிக்க மந்திரத்தினால் அகத்தியர் பூஜை பண்ணினார். அந்த மந்திரம்தான் சத்ரு சம்ஹார திரிசதின்னு சொல்றது. முருகப்பெருமானுடைய ஒவ்வொரு முகங்களுக்கும் 50 அர்ச்சனைகளாக வைத்து அந்த சரவண பவான்னு சொல்லக்கூடிய அச்சரங்களை மாற்றி மாற்றி போட்டு 300 அர்ச்சனையாக இறைவனுக்கு 6 முகங்கள், ஈசானம், தற்புருஷம், வாமதேவம், அகோரம், சத்யோஜாதம், அதோ முகம்னு 6 முகங்களுக்கோ 50 அக்ஷரங்கள். அதுல இந்த சரவண பவ மாறி மாறி வரும். சரவண பவ, வசரவண பவ, பவசரவண அப்படின்னு மாறி 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 வந்து நிறைவிட இறைவனுடைய அதோமுகத்தோடு கலக்கப்பட்டு 300 அர்ச்சனைகள் செய்யப்படும். அது ரொம்ப சக்தி வாய்ந்தது. அது பேரே இருக்கு பாருங்க, சத்ரு சம்ஹார திரிசதின்னு. சத்ருன்னா என்னன்னா, நிறைய பேர் இதை பார்க்கும்போதே இதை கேட்கும்போதே உடனே நமக்கு இருக்கிற எதிரின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய எதிரி தான் நம்மளுடைய ஊழ்வினை தான். அந்த ஊழ்வினையினால் எழக்கூடிய எண்ணங்கள் தான் நமக்கு எதிரியே. அப்பேற்பட்ட உள்ள இருக்கக்கூடிய உட்பகையை அழித்தெறியக்கூடிய அற்புத மகாமந்திரம் தான் சத்ரு சம்ஹார திரிசதி. இன்னைக்கும் திருச்செந்தூர் போனீங்கன்னா முருகப்பெருமானுடைய கருவறைக்கு பின்பாக மயில் மேலே ஆரோகணித்து சத்ரு சம்ஹார மூர்த்தின்னு ஒரு அற்புதமான முருகனுடைய திருக்கோலம் இருக்கும். அங்கதான் சத்ரு சம்ஹார திரிசதி அர்ச்சனை பண்ணுவாங்க. அந்த அர்ச்சனையை இன்றும் பல இடங்கள்ல ஹோமங்களாக நிறைய இடத்துல பண்றாங்க. நம்மளுடைய வாழ்வை மாற்றும் வேள்வாரல் வழிபாட்டில் கூடி அந்த வழிபாட்டுக்கு முன்னால அதிகாலையில சுவாமிக்கு சுப்பிரபாத சேவையோடு இந்த சத்ரு சம்ஹார திரிசதி அர்ச்சனை நடைபெறும். இதுல சுவாமியினுடைய அற்புதமான அழகியல் தத்துவங்கள் எல்லாம் சொல்லப்படுகிறது. அதுல என்ன, இந்திராணி மாங்கல்ய ரக்ஷகாய நமஹா. இதுல சுவாமி சொல்றார், சர்வ மந்தார முக்கிய பீஜ ஸ்வரூபாய நமஹா. அனைத்து மந்திரங்களினுடைய முக்கியமான வடிவமாக நீதான் இருக்கிறாய். எத்தனையோ விஷயங்கள் வருது. அதாவது வியாதியை சம்ஹாரம் பண்றவர், அதே மாதிரி சூரனை சம்ஹாரம் பண்றவர், தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருப்பவர், சங்கீத ரசிகாயே நமஹா. முருகப்பெருமானுக்கு சங்கீதத்து மேல ஈடுபாடு இருக்குன்னு எத்தனையோ தத்துவங்களையும் ரகசியங்களையும் முருக வழிபாட்டினுடைய சூட்சுமங்களையும் சொல்லக்கூடிய அற்புத மகா மந்திரம் தான் சத்ரு சம்ஹார திரிசதி மகா வழிபாடு. இந்த மந்திரங்களை பொதுவாக குரு உபதேசம் இல்லாமல் தனியாக செய்யக்கூடாது என்பது சமய விதி. இதை கேட்கலாம். இன்னைக்கு யூடியூப்ல நிறைய இடத்துல அதெல்லாம் இன்னைக்கு நல்லா பாராயணம் பண்றாங்க. அதை தினமும் கேட்கலாம். முறையாக பயிற்சி கொண்டு குருவனுடைய உங்க அருகில் இருக்கக்கூடிய உங்களுக்கு தெரிந்த ஒரு அற்புத வேத பண்டிதரை அணுகி இதை எப்படி பண்ணணும்னு கேட்டு இல்லங்களில் கோயில்களில் இறைவனுடைய திருவருள்னால இதை தாராளமாக பண்ணலாம். இதுக்கு ஒரு அற்புதமான ஆற்றல் இருக்கிறது. இந்த சத்ரு சம்ஹார மகா மந்திரத்தை அடியார்கள் ஆழம் தெரிந்து தரிசித்து இந்த மகா மந்திரத்தை தினமும் கேட்டு பயன்பெற வேண்டும். ஏதாவது இடத்துல சத்ரு சம்ஹார திரிசதி ஹோமமோ யாகமோ நடந்தால் அதிலும் கலந்து கொண்டு இறைவனுடைய திருவருளை பெற வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். முருகாச்சரணம்.